இவனை தவிர இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இருந்தாலும் இவன் கவலைப்படாம சந்தோஷமா தான் இருக்கான். ஏன் இப்படின்னா இருக்கானா, இவன் என்னமே வேலைக்கு போக தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இவன் நினைச்ச எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியும். அதனால இவன் வீட்டுக்கு போய் ஒரு நோட் எடுத்து இவன் நினைச்ச எல்லா ஆசைகளையுமே அதுல எழுதுறான். எழுதிட்டு அவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க போய் இவனுக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிறான். இவன் எடுத்த எல்லா பொருட்களுக்கும் காசு கட்டவும் தேவையில்லை. ஏன்னா அங்க எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நிறைய ஜாம்பிங்கன்னா இவனை துரத்திட்டு வருதுங்க. அதுட்ட இருந்தும் இவன் ஈஸியா தப்பிச்சிடுறான். ஏன்னா அதுங்க ரொம்ப ஸ்லோவா தான் ஓடி வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானா, சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல ஏறி ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து இவனோட முகத்தை வரைஞ்சு அழகு பாக்குறான். ஏன்னா அந்த ஊர்ல இவனை ஏன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அதுக்கப்புறம் நடு சிட்டிக்கு நடுவுல நின்னு பெரிய வானவெடிகளா வெடிச்சு ராக்கெட்னா விட்டு கொண்டாடுறான். அதுக்கப்புறம் இவன் சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹெல்மெட் போட்ட ஒரு ஆளு வந்து இவனை அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. இவனை மாதிரியே அவளும் ஜாம்பியா மாறாம இருக்கா. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நிறைய ஜாம்பிங்கன்னா வருதுங்க. அதனால் பார்த்த இவன் கையில இருக்கிற பொருட்களை வச்சு அந்த ஜாம்பியை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்ல, ரொம்ப சூப்பராவே சண்டை போடுறா. ஒரே அடியில அந்த ஜாம்பியை காலி பண்ணிடுறா. இதனா பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே சர்வே பண்ணலாம்னு சொல்றான். நீ ஏன் நோஞ்சா மாதிரி இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா கூட நான் தான் பாதுகாக்கணும், அதனால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறா.